ஷாலோம். வாருங்கள், கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ளே நாம் செல்லுவோம். கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார். தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாய தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய்வார். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர். நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீ கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். ஆமேன். இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே வேலன் என் வாஞ்சை என்றுமே, என் மனவாளன் என் நேசமானவர், ஆத்மநேசர் லீலி புஷ்பமே. இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே வேலன் என் வாஞ்சை என்றுமே, என் மனவாளன் என் நேசமானவர், ஆத்மநேசர் லீலி புஷ்பமே. மதுரமே எந்த நேசமே, உம்மாண்டில் நான் மகிழ்ந்திடுவேன். சாரோனே ரோஜாவும் நீரே, என் நேசமே என் ஜோதியே. இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே வேலன் என் வாஞ்சை என்றுமே, என் மனவாளன் என் நேசமானவர், ஆத்மநேசர் லீலி புஷ்பமே. இயேசுவே தேவன் என் நண்பரே, இயேசுவே வேலன் என் வாஞ்சை என்றுமே, என் மனவாளன் என் நேசமானவர், ஆத்மநேசர் லீலி புஷ்பமே. மதுரமே எந்த நேசமே, உம்மாண்டில் நான் மகிழ்ந்திடுவேன். சாரோனே ரோஜாவும் நீரே, என் நேசமே என் ஜோதியே.
ஜெபிப்போம். பிதாவே, குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய திருத்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மறுபடியும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கும்படி ஆண்டவரே, எங்களை இந்த நாளுக்கென்று நீர் ஆயத்தப்படுத்தி நீ அழைத்து வந்தமைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி மேல் நன்றி ஏறெடுக்கிறோம். இது வெளியேற பெற்ற ஒரு நேரமாக இருப்பதனாலே ஆவியோடும் உண்மையோடும் தெளிந்த புத்தி சிந்தையோடும் உம்முடைய பிரகாரங்களுக்குள்ளே நாங்கள் பிரவேசித்து உம்முடைய அருமைகளை நாங்கள் அனுபவிக்கும்படி அப்பா, இந்த ஆராதனை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தந்திரலும். உம்முடைய நாமம் இந்த நேரம் முதல் கொண்டு இந்த ஆராதனை முழுவதிலும் மகிமைப்படுவதற்கு நாங்கள் காத்திருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அவரை ஆராதிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து உந்தன் நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே. அப்படியே கரங்களை உயர்த்தி இருக்கிற இடத்துல ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்ல போகிறோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. We exalt your name on high, Lord. உந்தன் நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே. உந்தன் நாமம் மேன்மை போ வேறொரு நாமம் இல்லையே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், வல்லமையுள்ளவரே. நீரே என் தேவன், நீரே என் தேவன், ஆலோசனை கர்த்தரே. உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன் இயேசுவே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே, என் ஆண்டவரே. அன்பரே, நல்லவரே, வல்லவரே,
என் ஆண்டவரே அன்பரே. அப்படியே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. மலர்களை படைத்தவரே நமஸ்காரமே, மலர்களை படைத்தவரே நமஸ்காரமே, மலைகளை உடைத்தவரே நமஸ்காரமே, மலைகளை உடைத்தவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. புயல் காற்றை தடுத்தவரே நமஸ்காரமே, புயல் காற்றை தடுத்தவரே நமஸ்காரமே, போர்படை அமைத்தவரே நமஸ்காரமே, போர்படை அமைத்தவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. எரிகோவை இடித்தவரே நமஸ்காரமே, எரிகோவை இடித்தவரே நமஸ்காரமே, எகிப்தை வென்றவரே நமஸ்காரமே, எகிப்தை வென்றவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. வெற்றியை தருபவரே நமஸ்காரமே, வெற்றியை தருபவரே நமஸ்காரமே, பக்தியே எரிபவரே நமஸ்காரமே, பக்தியே எரிபவரே நமஸ்காரமே. நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒழிதனு வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒழிதனு வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர்,
இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர். ஆதியும் அந்தமும் மானவர் இவர், அல்பாவும் ஒமேகாவும் மானவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கிடும் இவருக்கு முன். துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆராதனை ஆர்ப்பாட்டத்தில் முடிந்துவிடக்கூடாது. ஆராதனை அர்ப்பணத்தில் தான் முடிய வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை ஜீவ பலியாக உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, பரிசுத்தத்தோடு நாங்கள் ஆராதிக்க, நாங்கள் ஆராதிக்கும் பொழுதே பாவ உணர்வும் பரிசுத்த ஏக்கமும் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். ஆண்டவரே, நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. வீடி வெள்ளியே என்னன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே.
எல்லாரும் சேர்ந்து ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இயேசுவே ஆராதனை நாயகன் நீரே அப்பா, ஆராதனை வேந்தனும் நீரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் தேவன் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நீர் கர்த்தர் என்று நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நீர் ஆண்டவர், படைத்தவர், உருவாக்கினவர், தெரிந்து கொண்டவர், எங்கள் மேல் உம்முடைய முத்திரை வைத்து வருகிறவர். உம்முடைய கிருபைகள், நன்மை, ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்று நாங்கள் நினைவு கூர்ந்து உம்மை துதித்து புகழ்ந்து பாராட்டி நமஸ்கரித்து ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் பரிசுத்தப்படுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, நீர் பெரியவராய் இருக்கிற காரணத்தினாலே பெரிய காரியங்களை செய்கிறவர். பெரியவராய் இருக்கிறபடினால் பெரிய காரியங்களை நாங்கள் உமக்கு முயற்சிக்கும்படி எங்களை வழிநடத்தும் ராஜா. உம்முடைய போதுமான கிருபையை கொண்டு நாளுக்கு நாள் எங்களை ஆதரித்து பலப்படுத்தி வருவதற்காய், உம்முடைய ஊக்குவித்தலுக்காக, உம்முடைய உற்சாகத்திற்காக ஆண்டவரே, இந்த நாட்களின் பாதைகள் கரடு முரடாக இருந்தாலும் கூட எவ்வளவாய் கண்மணி போல எங்களை நீர் காத்து வருகிறீர். உம்முடைய பாதுகாப்பை கொடுத்து வருகிறீர். உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே எங்கள் ஒவ்வொரு மறைத்து வருகிறீர். உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எங்களுடைய தேவைகளை சந்தித்து வருவதற்காக நன்றி. நாங்கள் யாரும் உம்மை நேசிக்கிறவர்களாய், ஒருவருக்கொருவர் ஆதரிக்கிறவர்களாய், அன்பு கூறுகிறவர்களாய் எங்களை நடத்துமாறு ஜெபிக்கிறோம். எங்கள் சபையில் காணப்படுகிற பலவீனம் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. செல்வராணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குவாரண்டைன் சென்டரில் தாம் தங்கும்போது உம்முடைய பிரசனத்தால் தம்மை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவரே, திரேசாவுக்காக ஜெபிக்கிறோம். மகள் மேல் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளித்து அவளுக்கு தேவையான அந்த சுகத்தை நீர் கட்டளையிட்டு அருளும் ராஜா. ஹல்லேலூயா. பாஸ்டர் டேவிட் தர்மகனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அருமை ஊழியக்காரன் மேல் உம்முடைய பிரியம் இந்த நாளை தங்கியிருந்து தாமும் அந்த மருத்துவமனத்தில் ஓய்வெடுக்கிற வேளையில் பூர்ண சுகத்தை நீர் கட்டளையிட்டு அருளும் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு மகிமை மேல் மகிமை செலுத்துகிறோம். ஜெசிகா கலீஸ்காக ஜெபிக்கிறோம். வின்சன்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே பலர் எங்கள் மத்தியில் பலவீனம் உள்ளவர்களை நீர் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ராஜா. தேவன் தாமே எங்கள் மேல் இரக்கம் கொண்டு எங்கள் பாவங்களை நீர் மன்னித்து உம்மோடு எப்பொழுதுமே ஒப்புரவாக்குதல், சரியான உறவுக்குள்ளே காணப்படத்தக்க எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்கள் தேசத்தை நாங்கள் நினைவு கூறுகிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் எங்கள் தேசத்தின் மேல் விழும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பலர் கஷ்டப்படுகிறார்கள், பலர் போராடுகிறார்கள், பலர் வறுமையிலும் வேலையில்லாமல் சூழ்நிலை. அப்பா, நீர் அறிந்திருக்கிற தேவன். இதெல்லாம் ஆண்டவரே, உம்முடைய அனுமதி இல்லாமல் ஒன்றுமே நடைபெறாது ராஜா. நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் நங்கூரம், நீரே எங்கள் கோட்டை. ஆண்டவரே, தேவன் தாமே உம்மேல் நாங்கள் வைத்திருக்கிற பார்வை இந்த இக்கட்டான, இந்த அவசரமான இந்த ஆபத்துங்களிலிருந்து அப்பா நாங்கள் செல்லாதபடிக்கு, கவனம் செலுத்தாதபடிக்கு நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் கர்த்தர் என்று நீர் விடுவிப்பீர், விடுதலை கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசித்து பரிசுத்தவான்களுடைய அந்நியோன்ய ஐக்கியத்தோடு நாங்களும் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஆண்டவரே, நடைபெற போகின்ற உக்ரான குழு கூட்டத்திற்காக ஜெபிக்கிறோம்.
தேவன் தாமே இந்த ஸ்தல சபை கூட்டத்துக்கென்று நாங்கள் ஆயத்தமாய் அறிக்கையிலே நாங்கள் பார்க்கும் பொழுது எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரே இந்த ஆண்டிலே நாங்கள் முகமுகமாய் செய்ய முடியாமல் போனாலும் ஆண்டவரே நீர் ஊழியத்தின் நாயகன், எங்களை பல விதத்தில் நடத்தி நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தியிருக்கிறீர். இந்த கூட்டத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தந்தருளும். வாலிபர்கள் சந்திக்கும் போது அவர்களோடு தங்கியருளும் ராஜா. ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபை நிறைந்த விதத்தில் தங்கட்டும் அப்பா. உம்முடைய பாதத்தில் எங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவதே போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். பிறருடைய குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே, ஆமென்.
ஹல்லேலூயா. மறுபடியும் பிரியமான தேவ ஜனமே, உங்களை அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு இந்த ஆராதனைக்கு நாம் வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த ஆராதனையிலே தொடர்ந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய மன ஏக்கங்கள், மனபாரங்கள் சகலமும் தேவனுடைய பாதத்திலே நாம் சமர்ப்பிக்கையில் அவர் நம்மை வழிநடத்துவார் என்கிற நம்பிக்கையிலே நாம் காத்திருப்போம். ஊழியங்கள் வழக்கம் போல் நடைபெறும். இன்று பிற்பகல் 12 மணிக்கு நம்முடைய உக்ரான குழு கூடும். Our LCC will meet today at 12 noon through virtual meeting. 31ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்முடைய ஜீவிய குழுக்கள் சிலவற்றை கூடும். அதே சமயத்தில் புதன்கிழமை 1ஆம் தேதி புக்கெட் பிருந்தோம் ஜீவிய குழு ஜெப குழுவும் சந்திப்போம். முடிந்தவர்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். 2ஆம் தேதி on the second Thursday at 8 p.m. the nominations committee will meet for deliberation to nominate stewards for next year. I shall personally contact the nominations committee persons. 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8:30 மணிக்கு நம்முடைய சபை ஜெப நேரம் நடைபெறும். அந்த கலந்து கொள்ளுங்கள். மிகவும் ஆசீர்வாதமான ஒரு நேரம். நான் அடிக்கடி இந்த குழுவுக்கு சொல்லுவேன், நாம் பிறருக்கும் பிற காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது நாம் மறுமலர்ச்சி செழிப்படைகிறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம் என்று. Come and join us for a spiritual refreshment as we pray for ourselves, families, church and nation. அடுத்த வாரம் பிரியமானவர்களே 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆராதனை பிரதிஷ்டை ஞாயிறாக இருக்கும். இந்த ஞாயிறிலே எடுக்கப்படுகிற காணிக்கை ஷா அலாம் சபை கட்டிட நிதிக்கென்று அனுப்பப்படும். Next Sunday, the 5th September, is dedication Sunday, and the offering taken will go towards the Shah Alam Tamil Methodist Church building fund. 12ஆம் தேதி நம்முடைய திருச்சபை சபை ஸ்தல சபை கூட்டம் பிற்பகல் 1:30 மணிக்கு நடைபெறும். May I announce that 12 September 1:30 p.m. is a second local conference. We are reminded that this second local conference is a congregation conference, and all of you can join us. We shall put the link in the church group. இது சபையார் கூட்டம். இந்த 12ஆம் தேதி நடைபெறுகின்ற 2ஆம் ஸ்தல சபை கூட்டம் ஒரு சபை கூட்டமாக நாம் ஏற்பாடுபடுகிறோம். இதில் சபையார் யாரும் இதில் ஆன்லைனில் கலந்து கொள்ளலாம். அந்த லிங்க் we shall put the link in the church group. 19ஆம் தேதி நம்முடைய டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் நடைபெறும். 25ஆம் தேதி நம்முடைய மெத்தடிஸ்ட் பெண்கள் 46வது அமர்வு அவர்கள் நடத்துவார்கள். Methodist women will have their 46th session at online on 25th of September. இந்த வாரத்தினுடைய பிறந்த நாட்கள் ஷாரா சுசீலா, மிதுனிஷா, மேரி, கங்காதேவி இவர்களுக்கு நம்முடைய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள். ஜெப குறிப்பிலே பிரியமானவர்களே, செல்வராணி இந்த ஹோமில் இருந்தவர்கள், அவர்கள் சரடாங் குவாரண்டைன் சென்டரில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். நம்முடைய மாநாட்டு போதகர் ரெவரண்ட் டேவிட் தர்மக்கன், இவர் புக்கெட் ரோத்தான் போதகராக இருக்கிறார். ஸ்லிம் லிவரில் அவர் கோவிட் பாசிட்டிவாக இருந்து வருகிறார். அவருக்காக நாம் ஜெபம் செய்வோம். இந்த காலத்தில் ஆப்கானிஸ்தானில் இந்த தாலிபான் என்கிறவர்கள் அந்த தேசத்தை பிடித்து கொண்டிருக்கிறபடினால் பல கிறிஸ்தவர்கள், பல மிஷினரிமார்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். Pray for the Christians and Christian missionaries in Afghanistan as the Taliban take over the country. நம்முடைய தேசத்தோடைய இந்த COVID-19 சூழ்நிலையை ஆண்டவர் தொடர்ந்து சுகப்படுத்தும்படி அதற்காக ஜெபம் செய்வோம். இந்த நாட்களிலே கர்த்தருடைய அனுமதிக்கிறபடி
இந்த தேசத்திலே சரியான தலைவர்கள் தேர்ந்தெடுக்கத்தக்க இந்த நாட்டை நடத்தும்படி ஜெபம் பண்ணும். Let us pray for a just government to be established so that there will be justice and peace and fairness all around. நம்முடைய சபை அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காக ஜெபம் செய்வோம். கர்த்தர் இந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும்படி நம்முடைய அன்றாட ஜெபத்திலே நாம் ஜெபம் செய்வோம். Continue to pray for the welfare and protection, providence of each of our church members. God bless you. Hallelujah. வாருங்கள் இன்றைக்குள்ள சத்திய வசனத்தை நாம் பார்ப்போம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். The scriptures for meditation for today are taken from John chapter 3 verse 16 and 17. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்பதே ஆமேன். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் மறுபடியும் உம்முடைய வார்த்தையின் மேல் கவனம் செலுத்துகையிலே, தியானிக்கையிலே, உம்முடைய வார்த்தையோடு நாங்கள் தொடர்பு கொள்ளுகையிலே நீர் பேசுகிற தேவன், நீர் ஈடுபடுகிற தேவன். உம்முடைய வார்த்தையின் மூலமாய் எங்களோடு நீர் தொடர்பு கொள்ள மறுபடியும் நாங்கள் அருட்பணியை குறித்து சிந்திக்கையிலே அப்பா தெளிவான விதத்தில் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நீர் அருளி செய்து இந்த நாளிலே நாங்கள் அதற்கு மறுமொழி கொடுக்கிறவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய அருட்பணி ஞாயிறிலே கடைசி ஞாயிறு. இன்றைக்கும் நான் அருட்பணியை குறித்து சிலவற்றை பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். Today is the last Sunday in missions. That doesn't mean we don't speak about missions on other Sundays, but as we celebrate Missions Month, this morning I want to share with you on the mission of Jesus. இயேசுவின் அருட்பணி. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பிரியமானவர்களே, உலகத்திலேயே மிக சிறந்த அருட்பணியை செய்தவர் இயேசு கிறிஸ்து. பிதாவானவரால் அனுப்பப்பட்டு பிதாவின் சித்தத்தை நிறைவேறுவதற்கு இந்த உலகத்துக்கு முதல் அருட்பணியாளராக வந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். The greatest missionary of all time is always Jesus Christ, who came to earth with the mission of the Father, to do the will of the Father as prophesied. And even as we read in the scriptures, John 3:16 and 17, he came to reveal the love of the Father, that man may be saved to eternal life. இந்த அருட்பணி என்று சொல்லும் பொழுது பிதாவுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு சம்பவமாக இருக்கிறது. Missions was always at the heart of the Father. So the Father sent the Son for missionizing the whole of mankind, that man will be redeemed. எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்திலே இயேசுவானவர் முதல் மிஷனரியாக நம் மத்தியிலே வந்தார். ஒரு கேள்வி, இந்த அருட்பணி ஊழியத்தை முடிப்பதற்கு முன்பதாகவே இயேசுவானவர் மரித்தாரா என்று பார்க்கிறோம். அதாவதுங்க, இயேசுவானவர் உலகம் ரட்சிக்கும்படி வந்தார், ஆனால் சிலுவையில் அவர் மரித்து விட்டார் என்று பார்க்கிறோம். Did Jesus die before completing his mission, the mission of the Father? When Jesus died on the cross, the disciples were antagonized, were in pain, and they were greatly disappointed, thinking that Jesus had failed in his mission. To them, the mission was the Messiah has come to redeem them from the Roman yoke,
from the Roman slavery. சீஷர்கள் இயேசுவானவர் மரித்தபோது அவர்களுக்கு மனதில் ஒரு சஞ்சலம், ஒரு கவலை. என்ன, நாங்கள் எதிர்பார்த்த மேசியா அவருடைய ஊழியத்தை, அவருடைய நோக்கத்தை நிறைவேறாதபடிக்கு அவர் சென்று விட்டாரே, மரித்தாரே. அவருடைய எண்ணத்தில் வந்திருக்கிற மேசியா இந்த ரோமர் அதிகாரிகளிடந்து அவர்களை விடுவிப்பார், ரட்சிப்பார் என்கிற அந்த எதிர்பார்த்ததோடு அவர்கள் காத்திருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அப்படி செய்த பிறகு தேவனுடைய ராஜ்யம் அவர்கள் மத்தியிலே அவர் ஸ்தாபிப்பார் என்று எதிர்பார்த்தார்கள். They believed that the Messiah who has come, Jesus, will redeem them from the Roman slavery and at the same time establish his kingdom on the earth. ஆனால் அவள் கவலை. ஆனால் வசனம் சொல்லுகிறது, 3ஆம் நாள் அவர் மரித்த பிறகு இயேசுவானவர் உயிரோடு எழுந்தபடினால் இந்த சீஷர்களுடைய சிந்தனையெல்லாம் மாற்றப்பட்டது. The mindset of the disciples changed when Jesus rose from the dead. It was a new beginning. It was actually going to be the continuation of the mission of Jesus. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இயேசுவானவர் இந்த பிதாவுடைய அருட்பணியை முழுமையாய் செய்வதற்கு மரணத்தின் பாதையிலே அவர் செய்து முடிப்பார் என்கிற அர்த்தம். We need to understand that Jesus will accomplish the mission of the Father through the way of death. ஆக இரண்டாவது நாம் சிந்திக்க வேண்டியது, இந்த இயேசுவானவர் மரணத்திலிருந்தும் சத்ருவான் கையிலிருந்தும் உலகத்தை ரட்சிப்பார், உலகத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு இரட்சகராய் வருவார் என்று பார்க்கிறோம். The Savior would rescue people from death and the devil. We all know that Adam and Eve sinned, fell into sin, and at that point, especially in Genesis 3:15, God spoke of a coming Savior who would rescue people from death and from the enemy. ஆதியாகமம் புத்தகத்திலே, குறிப்பாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நாம் அங்கே பார்க்கிறோம், பிதாவானவர் ஒரு இரட்சகர் வருவார், உலகத்தை ரட்சிப்பார் என்பதை குறித்து தீர்க்க தரிசனமாய் ஆதியிலே சொல்லப்பட்டது. Let me read that. Genesis 3:15. And I will put enmity between you and the woman, and between your seed and her seed. He shall bruise your head, and you shall bruise his heel. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார் என்பதே. நமக்கு தெரியும், இந்த வசனம், இந்த வார்த்தை ஆண்டவர் இந்த சர்ப்பத்தோடு அவர் பேசுகிறார். எப்படி இந்த சர்ப்பம் நம்ம பாவத்துக்கு முதல் பாவத்துக்கு காரணமாக இருந்தபடி அந்த சர்ப்பத்துக்கு அவர் ஒரு சாபத்தை கொடுக்கிறார். அந்த வசனத்தினுடைய பொருள் இப்படி தான் இயேசுவானவர் சிலுவையிலே மரிப்பார், அவளுக்கும் உனக்கும் விரோதத்தை உண்டாக்குவார், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்படுகிறது. இயேசுவானவர் சிலுவையிலே மரிக்கும் போது, பிரியமானவர்களே, ஒரே தரம் சாத்தானின் முயற்சிகளை, சாத்தானின் தந்திரங்களை, சாத்தானின் திட்டங்களை அவர் தலையை நசுக்குவதைப் போல எல்லாம் அதை புறக்கணித்து விட்டார். When we read that he shall bruise your head, or he shall squeeze your head, or he shall crush your head, it means the person, Jesus Christ, who is going to die on the cross, will crush all your plans to destroy mankind. அதே வேளையில் வசனம் சொல்லுகிறது, அவர் உன் குதிகாலை நசுக்குவார். He will crush your heels. The weakest point of man is the heel, and therefore the devil struck at the weakest point, and that was the heel, instrumental in bringing about the death of Jesus, though it was willed of God.
சாத்தான் வந்து பாருங்க, அது யூதாஸ் இஸ்காரியத்தோ அல்லது பீலாத்தோ அல்லது ஆசாரியர் மூலமாகவோ இந்த கருவிகள் மூலமாகவே அவர் இந்த சிலுவைக்கு சென்றதே நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் சாத்தான் இப்படிப்பட்ட கருவிகளை பயன்படுத்தினாலும் பிதாவின் சித்தத்தில் அவர் அனுமதி கொடுத்தபடினால்தான் இயேசு கிறிஸ்துவின் குதிகாலை அவர் அடிக்க முடிந்தது. மூன்றாவது, இயேசுவானவர் மரித்து, அதாவது இப்போ பாருங்கள் நம்ம சிந்தித்து வருகிறது, இயேசுவானவர் அருட்பணியை செய்து முடித்தார் தம்முடைய மரணத்தின் மூலமாக என்பதை நாம் சிந்தித்து வருகிறோம். We are thinking together that the mission of Jesus has been accomplished through his death. God provides a substitute. இயேசுவானவர் மரிப்பதற்கு காரணமாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்ம பார்க்கிறோம் ஆதியாகமம் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மகனை எடுத்து மொரியா மலைக்கு சென்று எனக்காக பலியிடு என்று ஆபிரகாம் இடத்தில் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஆபிரகாம் அதே போல செய்வதை நானும் பார்க்கிறோம். We see in Genesis 22, God commands Abraham to take his son to sacrifice to God to show his obedience. ஆனால் அதே சமயத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஈசாக்கை பலியிடுகிற சமயத்தில் ஆண்டவர் அதை நிறுத்தி ஈசாக்குக்கு பதிலாக ஒரு காட்டு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஆட்டு கடாவை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பலியிடப்பட்ட அந்த இடம் பேர் வந்து மொரியா மலை. இயேசுவானவரும் கூட கல்வாரி என்கிற மலை என்று சொல்லும் பொழுது அது பழைய ஏற்பாட்டில் மொரியா மலை, புதிய ஏற்பாட்டில் கல்வாரி மலை என்று பார்க்கிறோம். It's interesting to note that the very place that Abraham wanted to sacrifice Isaac was Mount Moriah, and the equivalent, the same place in the New Testament is seen as Calvary. Genesis 22:13. Then Abraham lifted his eyes and looked, and there behind him was a ram caught in a thicket by its horns. So Abraham went and took the ram and offered it up for a burnt offering instead of his son. இது ஆதியாகமம் 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதிரிலே தன் கொம்புகள் சிக்க கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான் என்று பார்க்கிறோம். பாவத்தினால் மரிக்க வேண்டிய நாமுக்கு பதிலாக இயேசுவானவர் மரித்தார் என்று வசனம் சொல்லுகிறது. Now that is missions. In the place where we are supposed to die because of our sins, because of our waywardness, because we have strayed away from God, God took his son upon himself and substituted that judgment upon Jesus. Jesus became the sacrificial lamb, the substitute lamb for us. Where we ought to die, he died for us. இந்த மேசியா பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனம் சொன்னதை போல அவர் பாடுபடுவார், கஷ்டப்படுவார், வியாகுலப்படுவார், அதன் பிறகு அவர் மரிப்பார் என்று வசனம் சொல்லுகிறது. The mission of Jesus to the world will include the prophecy that he will suffer and die to accomplish the Father's will of the missions. Isaiah the prophet spoke of the Messiah who would save the people from sin. Isaiah 53:5. But he was wounded for our transgressions, he was bruised for our iniquities. The chastisement for our peace was upon him, and by his stripes we are healed. ஏசாயா 53:5 இந்த இயேசுவை குறித்து, இந்த மேசியாவை குறித்து, அவர் எப்படி பாடுபடுவார் என்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமானோம் என்று பார்க்கிறோம்.
இது இயேசுவானவர் காலத்திலிருந்து சுமார் 800 வருஷத்துக்கு முன்பாக கூறப்பட்ட தீர்க்க தரிசனம். This prophecy was uttered or mentioned about 800 years before Jesus entered the scene to Israel. இதே காரியத்தை தான் இயேசுவானவர் சீஷரிடத்தில் சொல்கிறார், எப்படி அவர் பாடுபடுவார் மரிப்பார் என்பதை குறித்து. It's the same prophecy that Jesus takes, that is going to be fulfilled in and through him, and tells the disciples. Luke 18:31-33. லூக்கா 18ஆம் அதிகாரம் 31 33ஆம் வசனம் வரை ஏசாயா சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி அவர் மூலமாய் நிறைவேறும், அந்த நிறைவேறுதல் மூலமாய் பிதாவின் அருட்பணி நிறைவேறும் என்பதை அவர் காட்டுகிறார். All things that are written by the prophets concerning the Son of Man will be accomplished, for he will be delivered to the Gentiles and will be mocked and insulted and spat upon. They will scourge him and kill him, and on the third day he will rise again. மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். எப்படியெனில் அவர் புறஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள். 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். He was given over to the Gentiles. You remember the ultimate decision came from Pilate, who was a Gentile. And he was crucified on the cross by Roman soldiers, also Gentiles. புறஜாதிகளுடைய கையிலே அவர் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்று நாம் இங்கே வாசித்தோம். யார் இந்த புறஜாதி? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிற நாட்களிலே கடைசியாக கொடுக்கின்ற முடிவு தீர்ப்பு வந்து பொந்தியு பிலாத்து வந்து அந்நியர், புறஜாதி, ரோமர். அப்புறம் அவரை கல்வாரிக்கு எடுத்து செல்லும் பொழுது சிலுவையிலே அடித்தார்கள். அங்கேயும் கூட அடித்தவர்கள் ரோமர். இந்த சேவகர்கள் புறஜாதி, அந்நியர்கள். அப்போ தீர்க்க தரிசனம் சொன்னதை போல புறஜாதிகளால் அவர் அடிக்கப்படுவார், துப்பப்படுவார், அவர் சிலுவிலே அறையப்படுவார் என்று நிறைவேறியதை நாம் பார்க்கிறோம். கடைசியாக இன் சமரி, அதாவது சுருக்கமாய், எப்படி இயேசுவானவர் இந்த அருட்பணியை அவர் ஆரம்பித்து இன்றைக்கும் எப்படி அவர் தொடர்ந்து நடத்துகிறார், ஒரு முழுமைக்கு கொண்டு வருகிறார் என்பதை நாம் பார்க்கவிருக்கிறோம். We are going to summarize and say how Jesus brings his mission to completion. When Jesus died on the cross, the mission of Jesus at that point ended, stopped. So to the question I asked, did Jesus actually complete his mission before he died? The answer is no. He did not complete because he died. But when he rose again, from the point of his death through his resurrection, the mission continued. மரணம் வரைக்கும் அவருடைய அந்த சமயத்தில், அந்த நேரத்தில் அவருடைய அருட்பணி தற்காலமாய் கொஞ்ச நேரம் நிறுத்தப்பட்டது. அவர் உயிர் தெழுந்த போது அவர் ஆரம்பித்த அந்த அருட்பணி தொடர்ந்து நடந்தது என்று பார்க்கிறோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், John 19:30. Jesus said on the cross, it is finished. இயேசுவானவர் சிலுவையிலே முடிந்தது என்றார். முடிந்தது என்றால் அவர் வந்த நோக்கம் அந்த அருட்பணி செய்து முடித்து விட்டார் என்பதற்கு அர்த்தம் கிடையாது. It did not mean when Jesus says it is finished that his mission work was completed or even failed. Rather, it was a continuous story. எதற்காக இயேசுவானவர் வந்தார் என்பதை குறித்து, அவர் மரணம் ஒரு கையிலே, உயிர்த்தெழுதல் இரண்டாம் கரையில். That's why Good Friday and Resurrection Day are equally important. There is no resurrection without Good Friday.
அப்போ இயேசுவானவர் அவர் சொல்லுகிறபடி பாவங்கள் கவனிக்கப்பட்டது, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை குறித்து அவர் இங்கே காட்டுகிறார். Therefore, the part of God's plan was finished. அப்போ தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம், தேவனுடைய அருட்பணி முடிந்தது என்று சொல்ல வருகிறார். Jesus' mission was finished when he rose from the dead. இப்போ அவருடைய அருட்பணி தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது பிரியமானவர்களே. எப்படி அவர் சொல்லுகிறார்? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18 20, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். How is the mission of Jesus continuing? That means the mission of Jesus is continuing until he comes. Matthew 28:18-20 and Acts chapter 1, you know that these two verses talk about the commission. மத்தேயு புத்தகத்தில் இயேசு சொல்கிறார், உலகம் முழுவதும் சென்று மனுஷர்களை சீஷராக்குங்கள், ஞானஸ்நானம் கொடுங்கள், நான் கற்பித்ததை அவர்களுக்கு கற்பியுங்கள், அவர்கள் ரட்சிக்கப்படும்படி இந்த ஊழியம் தொடர்ந்து நடக்கட்டும். பவுலுடைய காலத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், நீங்கள் காத்திருந்து என்னுடைய அருட்பணியை எருசலேமிலிருந்து ஆரம்பியுங்கள், யூதாவிலும் சமாரியாவிலும் உலகம் முழுவதுக்கும் செல்லுங்கள் என்று. அன்றைக்கு இயேசுவானவர் அவருடைய அருட்பணி ஊழியத்தை சீஷர்களுக்கு கொடுத்து, அந்த அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்து பரவிய அருட்பணி இன்றைக்கும் தொடர்கிறது. So the mission of Jesus is not our mission. It's the mission of Jesus which is continuing by the power of His Holy Spirit. இன்றைக்கு நாம் செய்கின்ற அருட்பணி, எந்த சபை ஸ்தாபனம் எடுத்தாலும் கொண்டாலும் பிரியமானவர்களே, நாம் செயல்படுகின்ற அருட்பணி நம்முடைய அருட்பணி இல்லை. இயேசு கிறிஸ்துவின் அருட்பணி. அவர் ஆரம்பித்தார், மரணத்தில் ஒரு கொஞ்ச நேரம் தங்கியிருந்து உயிர் தெழுந்த பிறகு அவர் எந்த அருட்பணியை ஆரம்பித்தாரோ அவர் தொடர்ந்து இன்றைக்கு அவருடைய பரிசுத்த ஆவின் வல்லமையோடு பல தேவ மனுஷர்கள் அருட்பணியாளர்களை கொண்டு அவர்தான் இன்னும் அருட்பணியை செய்து வருகிறார். ஹல்லேலூயா! It's Jesus the missionary who started and is still continuing his missions to the world through great missionaries, through great people of God to the ends of the world. One day Jesus is going to return to earth to judge the living and the dead. ஒரு நாள் இயேசுவானவர் நிச்சயமாய் தெளிவாய் இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பம் செய்யும்படி வருவார். அந்த சமயத்தில் ஒரு புதிய வானம், ஒரு புதிய பூமி, ஒரு புதிய சிருஷ்டிப்புக்குள்ளே அவர் நம்மை எடுத்து செல்லுவார். Hebrews 9:28, Matthew 24:25, எபிரேயர் 9:28, மத்தேயு 24:25. இயேசுவானவர் வரும் பொழுது இந்த புதிய வானம், புதிய பூமி, புதிய சிருஷ்டிப்பை அவர் ஸ்தாபிப்பார். அவர் அப்படி ஸ்தாபிக்கின்ற வேளையில் அவர் ஆரம்பித்த அந்த அருட்பணி ஒரு முடிவுக்கு வரும் பிரியமானவர்கள். அது வரைக்கும் இயேசுவின் அருட்பணி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். Hallelujah! When Jesus comes to judge the world and establish the new order, the new earth and the new heaven, it is at that point, dear people of God, that the mission of Jesus will come to a completion. His mission will be completely finished. And we shall be rejoicing as a redeemed people of God in His presence. Hallelujah! அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும்போது பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஒரு கூட்டமாய் அவருடைய பிரசன்னத்தில் நாம் எல்லோரும் காணப்படுவோம். ஹல்லேலூயா! வாருங்கள் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் அருட்பணியை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் ராஜா. பிதாவின் சித்தத்தை கொண்டு தம்முடைய குமாரனை மனுஷர் நியாய தீர்க்கும்படி அல்ல,
மனுஷர் ரட்சிக்கும்படி தம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்பதை குறித்து ஆண்டவரே அவர் ஆரம்பித்த அந்த அருட்பணி அவரோடு மரணத்தோடு உயிர்த்தோடு முடியவில்லை ராஜா. அவர் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் வாக்களிக்கப்பட்டதே போல இன்றைக்கு அநேகரை கொண்டு இந்த அருட்பணி ஊழியம், இது இயேசுவின் அருட்பணி ஊழியத்தை அவர்கள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஒவ்வொரு மிஷினரிமார் அருட்பணியாளரை எங்கள் ஜெபத்தில் நாங்கள் தாங்கி கொள்ளுகிறோம் ராஜா, ஆதரிக்கிறோம், அவர்களை ஊக்குவிக்கிறோம், அவர்களை சப்போர்ட் செய்கிறோம் ராஜா. அதே போல் நாங்களும் ஒரு விதத்தில் இயேசுவின் அருட்பணியாளராக இருக்கிறோம் ராஜா. எங்களையும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாக்களிக்கப்பட்டதே போல அவர் திரும்பி வரும் பொழுது ஆண்டவரே ஒரு புதிய வானம் புதிய பூமி அவர் ஸ்தாபிக்கும் பொழுது அந்த சமயத்தில் ஆண்டவரே தாம் ஆரம்பித்த அந்த அருட்பணி ஒரு முழுமைக்கு வரும் என்பதை நாங்கள் அறிந்து மிக்க சந்தோஷத்துடன் மீட்கப்பட்டவர்களாய் அவருடைய சமூகத்திலே நாம் ஜீவிக்க அவரை நம்மை ஆயத்தப்படுத்துவார் என்பதில் உமக்கு மகிமை நாங்கள் ஏறெடுத்து மிக்க நன்றியோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரே திருசபையே. மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். காடுகளில் பல நாடுகளில் என் ஜன்னம் சிதறுண்டு சாகுவதா, காடுகளில் பல நாடுகளில் என் ஜன்னம் சிதறுண்டு சாகுவதா, பாடுபட்டேன் அதற்காகவுமே தேடுவார் யார் என் ஆடுகளை. மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரே திருசபையே. மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. சொல்லப்பட்டிராத இடங்கள் உண்டு, என்னை அங்கு சொல்ல இங்கு ஆட்கள் உண்டு. அழைப்பு பெற்றோர் யாரும் புறப்படுவீர், இது ஆண்டவர் கட்டளை கீழ்ப்படிவீர். மந்தையில் சேராடுகளே எங்கிலும் கோடி கோடி உண்டே, சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரே திருசபையே. மந்தையில் சேராடுகளே அழைக்கிறார் இயேசு, அவரிடம் பேசு, நடத்திடுவார். என்னக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும், இதை உன்னிடம் கேட்கிறேன் தர வேண்டும். மந்தையில் சேராடுகளே
எங்கிலும் கோடி கோடி உண்டே. சிந்தையில் ஆன்ம பாரம் கொண்டே தேடுவோம் வாரே திருசபையே, மந்தையில் சேராடுகளே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யூன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும். இயேசு கிறிஸ்து ஆரம்பிக்கப்பட்ட அருட்பணி இன்றைக்கும் தொடர்கிறது. அந்த முழுமை அவர் வருகின்ற நாளிலே, ஒரு புதிய வானம் புதிய பூமி ஸ்தாபிக்கப்பட்ட வேளையில் நாம் எல்லோரும் மீட்கப்பட்ட ஜனமாய் அவரோடு தங்கும்படி திருத்துவ தேவன் நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஷாலும். காட் bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே. உம் அன்புக்காகவே என் உள்ளம் ஏங்குதே. உம்மையே வாஞ்சிக்கிறேன். ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே. உம் அன்பிற்காகவே என் உள்ளம் ஏங்குதே. உம்மையே வாஞ்சிக்கிறேன். இயேசுவே, இயேசுவே, உம்மை நான் நேசிக்கிறேன். இயேசுவே,
என்றும் நீர் மாற்றினீர் மனபாரமும் வேதனையும் நீர் மாற்றினீர் உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை இயேசுவே இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன் இயேசுவே இயேசுவே உம்மை நான் வாஞ்சிக்கிறேன் எனக்காகவே ஜீவனையே நீர் தந்தீரே என் சாபங்களை சிலுவையிலே நீர் சுமந்தீரே எனக்காகவே ஜீவனையே நீர் தந்தீரே என் சாபங்களை சிலுவையிலே நீர் சுமந்தீரே உம்மை போல யாரும் இல்லை உம்மை போல யாரும் இல்லை ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உம்மையே தேடணுமே உம் அன்பிற்காகவே என் உள்ளம் ஏங்குதே உம்மையே வாஞ்சிக்கிறேன்